தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் நான் கடந்து போயிருக்கிறேன். நான் அந்த உபத்திரவத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் அல்லாஹ். நான் இப்படி சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறதான அந்த உபத்திரவம், அந்த நெருக்கம், அந்த வேதனை, அது ஜெயிக்கப்பட்ட ஒன்று. அந்த உபத்திரவத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியமாயிருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11 பவுலே, நீ திடன் கொள். பிரைஸ் அல்லாஹ். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். நீ தைரியமாயிரு. பயங்கரமான நெருக்கம், எதிர்காற்று வீசுகிறது, அவன் பயணப்பட்ட கப்பல் சேதமடைகிறது. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத நிலையில் அந்த கப்பலில் பயணம் செய்த எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. பவுல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, நீ என்ன செய்யாத, திடன் கொள். பவுலுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, என் பிராணனுக்கு ஒரு சேதமும் வராது, தேவன் எனக்கு சொன்ன பிரகாரமாக தான் நடக்கும் என்று அவன் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவெளியில் நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு கடந்து போகிற அந்த உபத்திரவம் இருக்குல்ல, அது உங்களை விட்டு அது இன்றைக்கி கடந்து போயிடும். தேவனிடத்தில் மட்டும் திடமனதாயிருங்க. அவரால் உங்கள் பிரச்சனையை மாற்ற முடியும், உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இந்த கால வேளையில் தைரியமாக நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற, நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள் உங்களை விட்டு நீங்க போகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:16 வாசிக்கும்போது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும் சரி, அந்த சூழ்நிலையின் நடுவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரதர், தைரியமாயிருங்க. அவர் உங்கள் படகுல இருக்கும்போது உங்களை மோதுகிற, உங்களை அழிக்க நினைக்கிற எந்த காற்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இன்றைக்கு நீங்கள் சமாதானத்தை காணப்போகிறீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிற, வேதனையின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு அவர்கள் நடுவில் இருக்கிறீர். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்களுடைய உபத்திரவத்தை எடுத்து போடுங்க. உபத்திரவத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆமென்.